அதாவது பெண்களை காப்பாற்ற சிங்கப்பெண் அதிரடிப்படை அது வந்து போட்டிருக்காங்க. ஆண்களை காப்பாற்ற அப்புறம் ஒரு 4 பெண்கள் பார்த்தீங்கன்னா வட்டம் அடித்து ஒரு ஆணை வந்து யூடிசிங் பண்ணாக்கா அந்த ஆணை காப்பாற்றுறதுக்கு என்ன சட்டம் இருக்குது? இப்போ விஜய் சாரை வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு சாரு, அவரை வந்து கடத்தி கொண்டு போய் பெண்கள் வந்து டார்ச்சர் பண்ணால் அதுக்கு என்ன சட்டம் இருக்குது? ஏன் பெண்கள் எல்லாருமே நல்லவங்களா? எல்லாருமே வந்து பரிதாபம் உள்ள பெண்கள் தானா? ஏன் ரவுடி பெண்கள்லாம் இல்லையா? அதாவது நான் கேட்குறேன், இந்த நாட்டில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை? ஒரு தப்பு பண்ணுறவனோட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும். இப்போ ஓ சொல்றியா பாட்டுக்கு சமந்தா ஆடும்போது எந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணல, எல்லாரும் அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க. பெண்களே வந்து பெண்களை மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஓ சொல்றியா பாட்டுக்கு ஒரு பெண் தானே கையெழுத்து போட்டு அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க, ஆடுறாங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். அப்போ பெண்களே வந்து பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது கிடையாது. அப்போ ஆண்கள் எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. தப்பு செய்கிறவனோட தப்பு செய்கிற தூண்டுறவனுக்கு தானே தண்டனை அதிகம். அதாவது சிம்பு சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தார், என்ன இதுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து இயக்கமெல்லாம் வந்தாங்க. அதே சமந்தா வந்து ஓ சொல்றியம்மா பாட்டுக்கு ஆடும்போது ஏன் எந்த பெண்ணும் வந்து போராட்டம் பண்ணல? பெண்ணை இழிவாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து போராட்டம் பண்ணல. அதுதான் என்னுடைய கொஸ்டின். சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஆண்களுக்கு எங்க அதிரடிப்படை? ஏன் ஆண்கள்லாம் வந்து என்ன எல்லாம் தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.